இந்த காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப உள்ளார்ந்த ஒரு சப்ஜெக்ட். அதாவது இந்த ராசி மண்டலத்த நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். இத புரிஞ்சுகிட்டா எல்லா ஜோதிடர்களுமே ரொம்ப நல்ல பலன் சொல்லலாம். இது அவ்வளோ அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா, பல கோடி விஷயங்கள், தத்துவங்கள், ரகசியங்கள் இந்த ராசி மண்டலத்துல புதைஞ்சு இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம ரிஷிகள்லாம் அவங்க அபியாசத்திலயும், தபஸ் நிலையில இருந்து பல உண்மைகளையும், பல ரகசியங்களையும் கிரந்தங்கள்ல எழுதி வச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த சப்ஜெக்ட்ட ரொம்ப சிம்பிளா, அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியும்படியா அவங்க அத டீகோட் பண்ணி எளிமையான முறையில நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. பல புத்தகங்கள், அதை சார்ந்த புத்தகங்கள்லாம் இருக்கு. எங்க குருநாதரும் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது ஒரு சிறந்த புத்தகம். அந்த காலபுருஷ தத்துவம்ங்கிறத எல்லாருமே படிக்கணும். அதுலயும் ஜோதிடர்களா இருக்கிறவங்க கண்டிப்பா படிக்கணும். இது என்ன அப்படின்னா, இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவம் அப்படின்னா, காலம் அப்படிங்கிறது நேரம். புருஷ அப்படின்னா, ஒரு தனி மனிதனுக்கு எப்படி ஒரு ஜாதகம் அவசியமோ, அது மாரி இந்த காலத்துக்கும் ஒரு ஜாதகம். ஒரு மனிதனை போல உருவகப்படுத்தி இந்த காலத்துக்கு ஒரு ஜாதகம் போட்டது தான் இந்த காலபுருஷ தத்துவம். தத்துவம்ங்கிறது அது உள்ள இருக்கிற தத்துவார்த்தங்கள். எந்த அடிப்படையில இந்த ராசி மண்டலம் வேலை செய்யுது? இது எப்படி மனித இனம், நம்ம பூமியில வாழற மனிதர்கள் மீதும், மற்ற உயிரினங்கள் மீதும் இது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் அது உள்ள இருக்கு. அதுதான் காலபுருஷ தத்துவம்ங்கிற சப்ஜெக்ட். அதாவது இத நான் ரொம்ப உங்களுக்கு பிரீஃபா சொல்லியிருக்கேன். இதுல நெறைய விஷயங்கள் பேசலாம்.